வணக்கம். நீங்க குடுத்த குறிப்புகள வச்சு இன்னைக்கு நாம காயத்ரி மந்திரம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம்னு இருக்கோம். இது ரொம்ப பழசு. ஆனா நெறைய அர்த்தங்கள் இருக்கு இதுல. ஆமா, உங்க தகவல்கள பார்த்தா இதோட அமைப்பு, இது எங்க இருந்து வந்தது, அப்புறம் முக்கியமா இதுக்கு கொடுக்கப்படுற பல விளக்கங்கள். அதாவது பிரபஞ்ச சக்திகள் பத்தி, தனிமனித ஆன்மீகம் பத்தி, சமூக வாழ்க்கை பத்தி எல்லாத்தையும் தொடுது. நம்ம நோக்கம் இதோட அடிப்படை என்ன, முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான். முதல்ல அந்த மந்திரத்தையும் ஒரு தடவை சொல்லிடுறேன், கேளுங்க. ஓம் பூர் புவஹ ஸ்வஹா தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரசோதயாத். இது பல வேதங்கள்ல இருக்கணும் குறிப்புகள் சொல்லுது இல்லையா? ஆமா ஆமா. ரிக்வேதம், யஜுர், சாமம்னு பல இடங்கள்ல வருது. சரி, இந்த மந்திரத்தோட அமைப்பு கொஞ்சம் பார்க்கலாம். இதுல பூர் புவஹ ஸ்வஹான்னு வியாகிருதிகள் இருக்கு. அப்புறம் அந்த முக்கிய மந்திரம். இதுக்கு ரிஷிகள்னு விஸ்வாமித்ரர், நாராயணர்னு சொல்றாங்க. தேவத்தை சவிதா. அப்புறம் சந்தஸ், ஸ்வரம்னு, அதாவது யாப்பு, இசை அமைப்பு எல்லாம் கூட இருக்குன்னு உங்க தகவல்கள் சொல்லுது. கரெக்ட். அதுவும் முக்கியம் அந்த விளக்கங்களை பத்தி பேசும்போது. உங்க குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. சொல்லுங்க. மகாரிஷி தயானந்தர் அவர் பெரும்பாலும் ஆன்மீக விளக்கத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க பகிர்ந்த இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு வேத மந்திரமும் படைப்புக்கு முன்னாடியே ஒரு அதிர்வா பிரபஞ்சத்துல இருக்கு. அதனால அந்த பிரபஞ்ச சக்திகள் சம்பந்தப்பட்ட அதிதெய்வீக விளக்கம் இல்லாம இது முழுசா புரிஞ்சுக்க முடியாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அதுதான் அடிப்படைங்குது. ஓ, அப்ப அந்த அதிதெய்வீக பார்வை ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. சரி, இதுல மையமா இருக்கிற தேவதா சவிதா. சவிதானா என்ன? அது உங்க மூலங்கள்ல பல அர்த்தங்கள் கொடுத்திருக்குது. ஆமா, சவிதாக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா எல்லாவற்றையும் தூண்டுபவர், படைப்பவர், தேவர்களுக்கு சக்தி கொடுப்பவர், பிரஜாபதினு ஒரு பேரு. ஓஹோ. சில இடங்கள்ல நம்ம மனசை குறிக்குது. மின்னல், உயிர் மூச்சு, அதாவது பிராணன். ஏன் உங்க குறிப்புகள்ல தேசம், ஆட்சியாளர்னு கூட அர்த்தம் சொல்லியிருக்கு. அப்பப்பா, ஒரே வார்த்தைக்கு இவ்ளோ இருக்கான். சொல்லப்போனா சவிதாங்கிறது எல்லாத்தோட தோற்றத்துக்கும் அதோட இயக்கத்துக்கும் காரணமான ஒரு அடிப்படை சக்தி, இல்ல ஒரு தத்துவம்னு வச்சுக்கலாம். ஒளி, ஈர்ப்பு விசை, நம்ம மனசு, உயிர் சக்தி, ஓம்ங்கிற ஒளி, இப்படி பல விஷயங்களோட தொடர்புடைய ஒண்ணது. ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, இதுக்கு 3 விதமான விளக்கங்கள் இருக்குன்னு பார்த்தோம். முதல்ல அந்த பிரபஞ்ச சக்திகளோட தொடர்புடைய அதிதெய்வீக பார்வைய கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி? அதிதெய்வீக பார்வையில பாத்தீங்கன்னா, இந்த மந்திரம் கிட்டத்தட்ட பிரபஞ்சத்தோட இயக்க விதிகளை சொல்ற மாதிரி. ஓ, அப்படியா? ஆமா. புர், புவஹ, ஸ்வஹங்கிறது பிரபஞ்சத்தோட வெவ்வேறு நிலைகள் இல்ல பகுதிகள்னு வச்சுக்கலாம். அது சக்தி கதிர்களா இருக்கலாம், வெட்டவெளியா இருக்கலாம், இல்லனா துகள்களா இருக்கலாம். சரி. மந்திரத்தோட அடுத்த பகுதி தத்ஸ்விதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹிங்கிறது அந்த மூலசக்தியான சவிதாவையும், அதாவது நம்ம மனசா இருக்கலாம் இல்ல ஓம் கதிரா இருக்கலாம், அதோட அந்த பிரகாசமான ஆற்றல் பர்கஸ்ன்னு சொல்றத அதை தியானிக்க சொல்லுது. அந்த ஆற்றல் பர்கஸ். ஆமா, அது ஒரு அக்னிமயமான தேஜஸ், எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. கடைசி வரி தியோ யோன பிரசோதயாத் இருக்கு இல்லையா? ஆமா. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆற்றல் பிரபஞ்சத்தோட தகவல் தொடர்பை, அதாவது வாக்ரஷ்மிகள்னு சொல்றாங்க, அதை சரியா இயக்கி எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கோட செயல்பட வைக்குது. ஓ, அப்போ இது பிரபஞ்ச இயக்கம் பத்தின ஒரு பெரிய விளக்கமா இருக்கு. உங்க குறிப்புகள்ல கூட ஓம் ஒலி அதிர்வுகள் எப்படி மத்த ஆற்றல்களை, அதாவது மின்சாரம், காந்த சக்தி எல்லாம் பாதிக்குது, ஒரு ஒழுங்க எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யம். ஆமா, அந்த பார்வை அப்படி சொல்லுது. சரி, அடுத்ததா தனிமனித ஆன்மீக அனுபவம், அதாவது ஆத்தியாத்மிக விளக்கம், அது என்ன சொல்லுது? இங்க பார்வை மொத்தமா மாறுது. இது தனிப்பட்ட ஒரு சாதகனுக்கானது. இங்க பூர்ணா உயிருக்கு ஆதாரம், புவகானா துக்கத்தை போக்குறவர், ஸ்வஹானா இன்பம் கொடுக்கிறவர், இப்படி அர்த்தம். சரி. மந்திரத்தோட அந்த முக்கிய பகுதி இருக்கு இல்லையா, அது அந்த பரம்பொருளான சவிதாவோட நல்ல குணங்களை நினைச்சு பாக்குறது, அதாவது உபாசனை, அவரை புகழ்றது, ஸ்துதின்னு சொல்றோம். சரி, புகழ்ந்து அப்புறம் நல்ல புத்தியும் நல்ல வழியில நடக்கிறதுக்கான சக்தியும் வேணும்னு கேக்குறது, இது பிரார்த்தனை. இதோட நோக்கம் மனசு சுத்தமாகணும், அகங்காரம் போகணும், அதுதான். அப்போ இது ஒரு தியானம், பிரார்த்தனை மாதிரி தனிநபருக்கானது. சரி, மூணாவதா அதிபௌதீக விளக்கம்னு ஒன்னு சொன்னீங்க. உலக வாழ்க்கைக்கும் சமூகத்துக்கும் இது எப்படி பயன்படும்? ஆமா,
இந்த பார்வை வந்து சமூகம் சார்ந்தது. இங்க பூர் புவக ஸ்வகாங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான 3 விதமான அறிவு. செயல் அறிவு, அதாவது கர்ம வித்யா, அப்புறம் உபாசனா வித்யா, ஞான வித்யா. ஓ, அறிவுகளா சொல்றீங்க. ஆமா, இங்க சவிதாங்கிறது தேசத்தை வழிநடத்துற ஒரு உந்து சக்தி. தேவர்னா யாரு? தந்தை, ஆசிரியர், யோகி, அரசர் மாதிரி நல்ல குணமுள்ள தலைவர்கள். சரி, தலைவர்கள். வரேண்யம்னா சமூகம் இல்லனா தேசம்னு அர்த்தம் வருது. பர்கோங்கிறது பாவம், துக்கம் இதெல்லாம் நீக்கி ஒற்றுமையும் பலத்தையும் கொடுக்கிறது. அப்போ கடைசி வரி, தியோ யோ நஹ பிரசோதயாத். அது வந்து நாம இந்த மாதிரி நல்ல தலைவர்களை மனசுல நினைச்சு அவங்க நம்ம அறிவை நல்ல வழியில செலுத்தணும். தனிநபர் முன்னேற்றத்துல இருந்து உலக முன்னேற்றம் வரைக்கும் அப்படின்னு வேண்டிக்கிறது. ஓ, இது நல்ல தலைவர்கள் கிடைக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். நல்ல தலைவர்கள், நல்ல சமூகம், குடும்பம், தேசம் நல்லா இருக்கணுங்கிறத இது வலியுறுத்துது. இதுல சாத்வீக உணவு பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க, அதுவும் முக்கியம்னு சொல்லுது. பிரமாதம். நீங்க கொடுத்த தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது காயத்ரி மந்திரம்ங்கிறது சும்மா ஒரு பிரார்த்தனை மந்திரம் மட்டும் இல்ல. இது வந்து பிரபஞ்சத்தோட செயல்பாடு, தனி மனிதனோட ஆன்மீக தேடல், சமூகத்தோட நல்லொழுக்கம்னு பல அடுக்குகளை கொண்ட ஒரு பெரிய விஷயமா தெரியுது. இது உண்மையிலே ஆழமான ஒண்ணு. உங்க தேடலுக்கு இது ஒரு நல்ல தொடக்க புள்ளியா இருக்கும்னு நாங்க நம்புறோம். நிச்சயமா. இந்த மூலங்கள் காட்டுறபடி பார்த்தா இந்த மந்திரம் வந்து ஒலி, ஆற்றல், நம்ம உணர்வு நிலை, படைப்பு, இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான தொடர்பு புரிஞ்சுக்க ஒரு சாவி மாதிரி இருக்கலாம். ஒருவேளை நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இதுவா இருக்கலாம். இந்த 3 பார்வைகளும், பிரபஞ்சம், தனிநபர், சமூகம், இது எப்படி ஒன்னோடு ஒன்னு இணையுது? உங்க வாழ்க்கையில இதுல எந்த பார்வை இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயமா யோசிக்க வைக்கிற கேள்வி. இந்த ஆழமான அலசலுக்கு உங்க தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.